Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல CTET exam related வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இப்போ மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ஃபிராக்ஷன் அண்ட் அதர் டைப்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நம்ம சேனல்ல பாருங்க. இப்போ வந்து அது ரிலேட்டடா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்ட் 2 ஒரு 10 சம்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சிம்பிள் விஷயம் தான். நீங்க என்ன அப்படினா நிறைய சம்ஸ் பிராக்டீஸ் பண்ணி பார்க்க ஈஸியா உங்களுக்கே பார்த்த உடனே எப்படி ஆன்சர் பண்ணலாம், இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா கிடைச்சிரும். Okay friends, இப்போ first problem பாருங்க. A student solved 3/5 of a question in the first half and 4/15 in the second half of test. Did he solve full paper? அதாவது என்ன அப்படின்னா ஒரு டெஸ்ட்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 3/5 ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சால்வ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 4/15 வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க இந்த ஃபுல் பேப்பரையும் சால்வ் பண்ணியிருப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் விஷயம் தான். இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டாலே ஃபைன் பண்ணிடலாம், சால்வ் பண்ணியிருப்பாங்களா இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டினாமினேட்டர்ஸை செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 5, இங்கே வந்து 15 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை என்ன ஆக்கணும்னா சேம் ஆக்கிட்டு இந்த ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டா போதும் அப்படின்னா ஆட் பண்ணிட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்சிஎம் ஆஃப் 5 and 15. 5க்கும் 15க்கும் நம்ம இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். 15 தான் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து செகண்ட் ஒன் வந்து ஆல்ரெடி 15ல் தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் நம்ம வந்து டினாமினேட்டரை 15க்கு என்ன பண்ணால் போதும் அப்படின்னா மாற்றினா போதும். ஸோ 3 மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3s are 9, 15 ஆயிரும். இப்போ வந்து இந்த ரெண்டையும் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிட்டா போதும் அப்படின்னா ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ 9/15 ப்ளஸ் 4/15 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 13/15. இப்போ இந்த இடம் வந்து 15/15 வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபுல் பேப்பரையும் சால்வ் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஃபுல் பேப்பரை என்ன பண்ணல அப்படின்னா சால்வ் பண்ணல. ஸோ நாட் ஃபுல் பேப்பர் இஸ் சால்வ்டு. ஸோ நாட் ஃபுல் பேப்பர். அப்போ எவ்வளோ தான் சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி 13/15 வந்து இவ்வளோ தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி 13/15 வந்து சால்வ்டு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் விஷயம் தான். அந்த மாதிரி நம்ம கான்செப்ட் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இங்கே என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலேயும் வந்து இவ்வளோ சால்வ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தாலும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆமாவா இல்லையாங்கிறத ஃபைன் பண்ணிடலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A pipe fills 2/7 of a tank in 1 hour. How much part in 3 hours? ஒன்றும் இல்லை, 1 மணி நேரத்தில் வந்து ஒரு டேங்க் வந்து 2/7 வந்து ஃபில் ஆகுது. அப்போ 3 மணி நேரத்தில் வந்து எவ்வளோ ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் விஷயம்தான். 1 மணி நேரத்தில் இவ்வளோ ஃபில் ஆகுது. அப்போ 3 மணி நேரம் அப்படிங்கும்போது நியூமரேட்டர் கூட 3 நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சரை ஃபைன் பண்ணிடலாம். சொல்யூஷன் பாருங்க. இந்த மாதிரி சம்மில் நம்ம பார்த்த உடனே இது பண்ணிடலாம். இப்போ நம்ம தெரியணுங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். 1 மணி நேரத்தில் வந்து 2/7 வந்து 7 பார்ட் ஆஃப் டேங்க் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபில் ஆகுது. ஸோ 3 hours அப்படிங்கும் போது 3 கூட நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஸோ 3 × 2/7, 3 2s are 6, 6/7. ஸோ அப்போ வந்து 3 மணி நேரத்தில் எவ்வளோ ஃபில் ஆகும் அப்படின்னா 6/7 வந்து ஃபில் ஆகும். சிம்பிள் விஷயம் தான். நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எ பாக்ஸ் ஹேஸ் 3/10 ரெட் பால்ஸ் அண்ட் 2/5 ப்ளூ பால்ஸ், ரெஸ்ட் ஆர் கிரீன். அதாவது ஒரு பாக்ஸில் ரெட் பால்ஸ், ப்ளூ பால்ஸ், கிரீன் பால்ஸ் இருக்கு. இந்த ரெட் பால்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 3/10. அதே மாதிரி ப்ளூ பால்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2/5. பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே கிரீன். ஸோ இப்போ இந்த கிரீனோட ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெட்டு கிரீன் இது வந்து நம்மளுக்கு ரெட்டு ப்ளூ இது நம்மளுக்கு தெரியும். இதை ஆட் பண்ணிட்டு கிரீனை வந்து ஒன்னா கன்சிடர் பண்ணி அந்த 1லேருந்து இந்த ஆன்சரை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே என்ன கிடைச்சிரும் அப்படின்னா கிரீனோட இது வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் டினாமினேட்டர்ஸ் பார்க்கணும். டினாமினேட்டர் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். ஓகே, இப்போ வந்து ரெட் பால்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ரெட் பால்ஸ் வந்து 3/10. அதே மாதிரி ப்ளூ பால்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ப்ளூ பால்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2/5. இந்த க்ரீன் பால்ஸோட ஃப்ராக்ஷன் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ க்ரீன் பால்ஸோட நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரியாது. இதுதான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து இதை வந்து சேம் ஆக்கிட்டு அதோட ஃப்ராக்ஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டு 1லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ரீன் பால்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, பண்ணலாமா? இப்போ எல்சிஎம் ஆஃப் 10 and 5 நம்ம வந்து எதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம்? எல்சிஎம் ஆஃப் 5 and 10.
என்ன வரும் அப்படின்னா 10 தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி என்னல தான் இருக்குது அப்படின்னா 10ல் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம இந்த 2/5 மட்டும் என்னவா மாற்றிட்டா போதும் அப்படின்னா 10க்கு மாற்றிட்டா போதும். ஸோ இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 2வை வந்து நம்ம மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிரும்னா டினாமினேட்டர் 10ஆக மாறிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண என்ன வரும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன ரெட் பால்ஸ் அது ஆல்ரெடி 3/10ல் தான் இருக்குது. ஸோ 3/10 ப்ளஸ் 4/10 எவ்வளோ வரும் அப்படின்னா 7/10ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரெட் ப்ளஸ் என்ன அப்படின்னா ப்ளூ பால்ஸ். ரெட் ப்ளஸ் ப்ளூ பால்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 7/10. ஸோ இப்போ நம்ம வந்து க்ரீனை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து நம்ம அதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடச்சிரும். ஸோ க்ரீனை இப்போ நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். க்ரீன் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டோம் போதும் அப்படின்னா 1லேருந்து இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி விட்டோம்னா க்ரீன் கிடச்சிரும். ஸோ 10 - 7/10. ஸோ என்ன வரும் அப்படின்னா 3/10. ஸோ க்ரீன் பால்ஸோட ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா 3/10. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐடியாஸை மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸில் ரெட் பால்ஸ், ப்ளூ பால்ஸ், க்ரீன் பால்ஸ் இருக்குது. இப்போ க்ரீனோட ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரெட்டையும் ப்ளூவையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை 1லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அந்த க்ரீனோட இது என்ன செஞ்சிரும் அப்படின்னா கிடச்சிரும். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். டினாமினேட்டர் சேமாக இல்லை, அதனால் நம்ம எல்சிஎம் எடுத்து சேம் ஆகிட்டு அடுத்த ஸ்டெப்பை நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A car used 4/9 of petrol. Later it used 1/3 more. How much in total? அதாவது என்ன அப்படின்னா ஒரு காரில் வந்து ஃபர்ஸ்ட் 4/9 அந்த இது வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பி எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1/3 திருப்பி கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். முதல்ல யூஸ் பண்ணதையும் திருப்பி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாலே டோட்டலாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே வந்து எப்பவும் போல தான் டினாமினேட்டர்ஸ் என்னவா இல்லை அப்படின்னா சேமாக இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டினாமினேட்டர்ஸ் சேம் ஆக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 3 and 9. 9க்கும் 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 9 தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி 9ல் தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஒன்னை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னா 9க்கு கன்வெர்ட் பண்ணால் போதும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 3s are 9/9. ஸோ இப்போ வந்து மொத்தமாக இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாலே மொத்தமாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் யூஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் போதும், இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ 3/9 denominator is same. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். ஸோ மொத்தமாக எவ்வளோ பெட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7/9. இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப ஈஸி தான். இதுவே டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். எல்சிஎம் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆட் பண்ணி முடிச்சிடலாம். சிம்பிள் விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A piece of cloth is 5 1/2 meters. அதாவது ஒரு கிளாத்தோட மீட்டர் எவ்வளோ அப்படின்னா 5 அதாவது 5.5 மீட்டர் இருக்குது. ஈச் ஷர்ட் ரெக்வர்ஸ் 1/4 மீட்டர்ஸ். ஒரு சட்டை தைக்கிறதுக்கும் எவ்வளோ மீட்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 1/4 மீட்டர்ஸ். மொத்தமாக அப்போ இந்த 5.5 மீட்டரில் எத்தனை ஷர்ட்ஸ் தைக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். சிம்பிள் விஷயம்தான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம வந்து நார்மலாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா மாற்றி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 5 1/2 நம்ம வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற போகிறோம். ஸோ 10 10 + 1 11 11/2 மீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது என்ன ஆயிரும் அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும். தென் செகண்ட் ஒன் அதே மாதிரி எப்படி மாறும் அப்படிங்கிறத பாருங்கள். செகண்ட் என்ன இருக்குது அப்படின்னா 1/4. ஸோ 4 + 1 5 5/4. இப்படி மாற்றி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம மாற்றி வச்சாச்சு. இப்போ வந்து என்னென்னா மொத்தமாக எத்தனை சட்டை வந்து இந்த 5 1/2 மீட்டர்ஸில் தைக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 11/2ஐயும் என்னது இதையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 5/4. டிவிஷன் ரூல்ஸ் நம்மளுக்கு தெரியும். 11/2 இது என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆகி 4/5 ஆகும். ஸோ 44/10. இதை நம்ம 2 டேபிளில் இப்போ கேன்சல் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா 22/5ன்னு கேன்சல் ஆகும். ஸோ இப்போ வந்து ஆன்சர் இப்போ கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. அதனால் நம்மளும் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்ற போகிறோம். ஸோ மாற்றினா என்ன வரும்னு பாருங்கள். 22/5 4 5s are 20 பேலன்ஸ் 2. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா கோஷியன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். இப்போ கொஷின் என்ன அப்படின்னா ஹவு மெனி ஷர்ட்ஸ் வந்து இதில் தைக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இவ்வளோ ஷர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தைக்கலாம்.
முழுசா இருக்கிற அந்த இதை நம்ம கவுண்ட் எடுக்கணும். ஸோ 4 2/3 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ 4 ஷர்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 5 1/2 மீட்டர்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தைக்கலாம். ஸோ 4 ஷர்ட்ஸ் கேன் பி மேடு. ஸோ 4 shirts can be made. ஜஸ்ட் அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் பேசிக்கான ரூல்ஸ் தான், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் டீப்பாக நம்ம ஃபஸ்ட்டு கண்டென்ட் சொல்லி கொடுத்துரும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6th ப்ராப்ளம் பாருங்க. வாட் இஸ் 3/5 ஆஃப் 250? இந்த ஆஃப் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம ஜஸ்ட் நார்மல் மல்டிப்ளிகேஷனாக தான் வந்து டினோட் பண்ணும். ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் இது, ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். 3/5 ஆஃப் இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம மல்டிப்ளிகேஷன் போட்டால் என்ன வரும் அப்படின்னா 250. இனிமேல் இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 50 வரும். இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா 150. ஸோ சிம்பிளாக இதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். ஆஃப் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷனை தான் டினோட் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. விச் இஸ் கிரேட்டர், 5/8 ஆஃப் 64 கிரேட்டரா அல்லனா 3/4 ஆஃப் 48 கிரேட்டரான்னு கேட்டிருக்காங்க. சேம் ப்ராசஸ் தான். ஆஃபை வந்து நம்ம தனித்தனியில் ரெண்டு இது இருக்குது, ரெண்டையும் ஆஃப் அப்படிங்கிறத மல்டிப்ளையாக மாற்றி கேன்சல் பண்ணி பார்த்துட்டோம்னா எதோட ஆன்சர் பெருசோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா கிரேட்டர். ஓகே, இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான் இந்த சம்முமே. சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 5/8 ஆஃப் 64. ஸோ இதை நம்ம வந்து 8 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இந்த ரெண்டையும் 8 வரும். 8ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணால் என்னென்னா 40 வரும். ஸோ செகண்ட் பாருங்கள். 3/4 ஆஃப் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன் எழுத போகிறோம். 3/4 ஆஃப் 48. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டேபிளில் பண்ணால் என்ன வரும்னா 12. ஸோ 36. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 40 தான் என்ன அப்படின்னா 36ஐ விட பெருசு. ஸோ 5/8 ஆஃப் 64 தான் என்ன அப்படின்னா பிக்கர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரேட்டர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எது வந்து பெருசு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் greater. First one is greater. Simple the off அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனாக மாதிரி நம்ம கேன்சல் பண்ணுறாலே நம்ம ஆன்சரை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணிடலாம். Then 8th problem பாருங்க. A tank is half full. 1/3 of water is used. What fraction of the tank is left? அதாவது என்ன அப்படின்னா ஒரு டேங்க்ல இனிஷியலாக வந்து 1/2 லிட்டர் தண்ணி வந்து இருந்திருக்கு. ஹாஃப் வந்து ஆல்ரெடி இந்த டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்குது. அதில் 1/3 ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ வந்து லெஃப்டாக இருக்கும் அதோட ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக அதில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா ஹாஃப் வந்து ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ யூஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். யூஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி இப்போ இதில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் 1/3 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எதில் அந்த ஹாஃப்ல இருந்து 1/3 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1/3 இன்ட்டு மொத்தத்தில் 1/3லேருந்து மொத்தம் அந்த 1/2 அரை இது ஹாஃப் லிட்டர் ஆஃப் வாட்டர்லேருந்து 1/3 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/6 வந்து யூஸ்டு. இந்த டோட்டலாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா லெஃப்ட்டை வந்து நம்ம மொத்தத்துலேருந்து சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ லெஃப்ட்டை எப்படி ஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். எவ்வளோ வாட்டர் லெஃப்ட் இருக்குங்கிறத பாருங்கள். இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கு 1/2 இருந்திருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ என்ன பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ 2க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 6 தான் வரும். ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் இந்த 2 6ஆக மாற்றினா 3 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டரில் என்ன வந்துடும் அப்படின்னா இது கூட நம்ம 3ஐ மல்டிப்ளை பண்ண போச்சு இங்கே 3 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2/6. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 1/3. ஸோ இதுதான் என்னென்னா லெஃப்ட். இந்த மாதிரி ப்ராப்ளம் சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எவ்வளோ அந்த டேங்க்ல இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து ஹாஃப் இந்த இனிஷியலாக இருந்திருக்கு. 1/3 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1/3 ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்டு. ஸோ மொத்தத்தில் இருந்து அந்த 1/3 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மொத்தமாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் நம்ம எப்பவும் போடலாம். இனிஷியல்லேருந்து நம்ம யூஸ் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணிடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The 9th problem பாருங்க. 3/4 of a cake is shared equally among 6 children. Each gets how much? அதாவது ஒன்றும் இல்லை, 3/4 of cake வந்து 6 சில்ட்ரனுக்கு நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை கேக் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க.
ஸோ இது சிம்பிள் கான்செப்ட் தான். இதை வந்து நம்ம இந்த 6ஆல் டிவைட் பண்ணிட்டாலே என்ன கிடச்சிரும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ ஷேர் ஆகிருக்கும் ஈக்குவலாக அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ 3/4 இந்த கேக்கை தான் நம்ம வந்து எத்தனை பேருக்கு அப்படின்னா 6 பேருக்கு டிவைட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணாலே ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ டிவிஷன் ரூல் தெரியும். என்ன ஆகும் அப்படின்னா இது இப்படி ரெசிப்ரோக்கலாக இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும் அப்படின்னா 1/8. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னா 1/8 வந்து கிடச்சிருக்கும். ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஜஸ்ட்டு மொத்தமாக கொடுத்துட்டு மொத்தமாக ஒரு இது கொடுத்துட்டு அது ஈக்குவலாக இத்தனை பேருக்கு ஷேர் பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டால் ஜஸ்ட் நம்ம அதை என்ன மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா டிவைட் மட்டும் பண்ணால் போதும், ஆன்சர் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A car travels 3/5 of total distance in the morning and rest in the evening. அதாவது என்ன அப்படின்னா ஒரு கார் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா 3/4 of total distance மார்னிங்கில் பண்ணியிருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஈவினிங். மொத்த வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 60 கிலோமீட்டர். அண்ட் ஹவு மெனி கிலோமீட்டர் வந்து ஈவினிங் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதை எவ்வளோ ஷார்ட்டாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து மார்னிங் எவ்வளோ ட்ராவல் அப்படிங்கிறது தெரியும். 3/4 வந்து மார்னிங், ரெஸ்ட் தான் என்ன அப்படின்னா ஈவினிங். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1லேருந்து அந்த தெரிஞ்சு சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தெரியாதது என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிரும். ஸோ இப்போ 1லேருந்து மார்னிங்கை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா ஈவினிங் குள்ளது கிடச்சிரும். ஸோ 1 - 3/5 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 5 - 3/5. ஸோ 2/5 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஈவினிங் வந்து எவ்வளோ வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2/5. ஸோ ஈவினிங் என்ன அப்படின்னா எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னா 2/5. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டோட்டல் கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் எவ்வளோ 60. ஸோ அப்போ வந்து இந்த 2/5 இந்த 60 நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ட்ராவல் பண்ண அந்த கிலோமீட்டர் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஈவினிங் பண்ணதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2/5 இன்ட்டு டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து 60. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இது இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இங்கே 12 வரும். ஸோ 12 2s are 24. ஸோ ஈவினிங் மட்டும் என்ன 24 கிலோமீட்டர் என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் விஷயம் தான். இப்போ இங்கே என்ன அப்படின்னா மார்னிங் இவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு ஈவினிங் தான் தெரியாது. ஆனால் அந்த ஈவினிங் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1லேருந்து மார்னிங்குள்ளே சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங்கான அந்த ஃப்ராக்ஷன் அந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ அது கூட மொத்த கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் மட்டும் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் வே. பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் விஷயம் தான். நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் ஈஸியாக வந்து பார்த்தோன்னே இதை எப்படி நமக்கு வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் தான் அந்த கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.